ஹாய், இன்றைக்கி டேட்டா என்ன அப்டேட் ஆகிருந்துச்சு, நம்ம டேட்டாவில் இருக்கிற மாதிரி டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஐடியா எப்பவும் போல் நம்ம இன்றைக்கும் செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 150 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அதோட மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ் பாருங்கள் 150 தான் ஓப்பன் ஆகிருக்கு. 150 ஓப்பன் ஆனதுனால நம்ம அதை செக் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் சிஇ டேட்டா இன்னொரு டேட்டா இருக்குது பாருங்கள், 155 சிஇன்னு இன்னொரு டேட்டாவும் இருக்குது. ஆனாலும் அது சிஇ டேட்டா இருக்கிறதுனால அது புல்லிஷாக தான் இருக்கும். அது லெஸ் ப்ரீமியமாக இருக்கிறதுனால நம்ம அதை இன்றைக்கி செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், பவர் கிரிட் இருக்குது. பவர் கிரிட் வித் 350 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. அதுவுமே லோ ப்ரீமியம் தான். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கலாம். 328 ஓப்பன் ஆகிருக்கு. 350 நமக்கு டார்கெட்டை நோக்கி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு புல்லிஷாக. நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்இஎல் இருக்குது. பிஹெச்இஎல் வித் 270 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பிஹெச்இஎல்ல நமக்கு 270 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 263 ஓப்பன் ஆகிருக்கு. 263 ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் வந்து 267 வரைக்குமே போயிருக்கு. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 264 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட டார்கெட்டு 270. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்னிங் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில்லையே உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 267 வரைக்குமே போயிருக்கு. ஆனாலுமே இன்னும் டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் இந்த டைமில் ட்ரேட் எடுத்திருந்தா கூட 262 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 270 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. ஒன்லி 2 rupees ஸ்டாப் லாஸு, 5 to 6 rupees ப்ராஃபிட்டு. அப்போ 1:2 ரேஷியோவில் உங்களுக்கு மினிமமாக ப்ராஃபிட் கிடைக்கிது. நீங்கள் டார்கெட் ப்ரைஸ் வந்து 270 செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவைலபிளாக இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் இருக்குது. டாட்டா பவர் வித் 445 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 460 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போது டாட்டா பவரில் நமக்கு 445 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு, 460 செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 422 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 441 வரைக்குமே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி கேதர் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த டைம் வரைக்கும் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட. ஆனால் நமக்கு இன்னும் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலை. இன்னும் டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு இன்னும் ஃபஸ்ட் டார்கெட்டே பெண்டிங்கில் தான் இருக்குது. 445 வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும். தென் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 460 வரைக்குமே டாட்டா பவர் ஸ்டாக் வந்து இன்றைக்கி புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி இருக்குது. பிஎஃப்சி வித் 510 பிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. பிஎஃப்சி வந்து இன்றைக்கி பியரிஷ் தான் மார்க்கெட்டு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 528 ஓப்பன் ஆகிருக்கு. 528 ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் பிஇ டேட்டா இருக்குது. அதனால் லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 511 வரைக்குமே போயிருக்கு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஃப்யூச்சர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹிட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்யூச்சரோட சார்ட் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக. இது வந்து பேசிக்காக டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்டில் அதோட டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா டேட்டா எதுவும் சேஞ்ச் ஆச்சுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே நீங்கள் வந்து டேட்டா பார்த்து லைவ் டைமில் டேட்டா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க டேட்டா யூஸ் பண்ணி, ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் இருக்குது. ஐஇஎக்ஸ் வித் 235 சிஇன்னு இருக்குது. ஆனால் அது லெஸ் ப்ரீமியம் இருக்கிறதுனால நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்குது. அது வந்து பிலோ 100 rupeesல இருக்கக்கூடிய ஸ்டாக். அந்த ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு 1 பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகும். அப்படி ஒரு 1 ரூபி இல்லை 2 ரூபி கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் 100 rupees ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதே இது ஒரு 200 rupeesக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு 8 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாராஸ் லேப் வித் 520 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. 520 மட்டும்தான் லாராஸ் லேபில் டார்கெட்டாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 497 ஓப்பன் ஆகிருக்கு. 497 ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 517 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அதே இது நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஆல்ரெடி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஃப்யூச்சருக்கும் ஈக்விட்டிக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 to 3 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே
எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பேசிக்காக அப்படி தான் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு ஆப்ஷனில் வந்து ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்னா என்ன, எப்படி ஹெட்ஜ் பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எப்படி ஹெட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது ஃப்யூச்சர் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சரோட சார்ட் பார்க்கலாம் பாருங்கள். எக்ஸாக்டாக டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு வந்து ஈக்விட்டிக்கும் ஃப்யூச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1 இல்லை ₹2 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல மூவ்மெண்ட்டு. மார்னிங் 9:30 to 10 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதனால தான் எப்போவுமே லைவ் டைமில் மார்க்கெட் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வித் 2940 ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ரிலையன்ஸில் 2940 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 2924 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 2943 வரைக்குமே போயிருக்கு ஹை ப்ரைஸு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2940 டார்கெட் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதுதான் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா எதுவும் டேட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும். செப்டம்பர் 5th போர்ட் மீட்டிங் இருந்துச்சு. போர்ட் மீட்டிங்க்கு அப்புறமா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, அப் ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எந்த நியூஸுமே செக் பண்ண வேண்டியதில்லை. எந்த நியூஸுமே செக் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா மட்டுமே பார்த்தா போதும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், போர்ட் மீட்டிங்க்கு அப்புறமா கண்டினியூஸாக நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. 5th செப்டம்பருக்கு அப்புறமா போனஸ் கூட இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த நியூஸுமே பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா மட்டுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தா போதும். டேட்டா ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.